இவன் என்ன இவ்வளவு காலத்து அப்புறம் இப்போ எடுக்கிறான். சொல்லு மச்சி, நீ என்றாலுமே ஏதாவது நல்லதா சொல்லடா. ஏதாவது நல்லதா இருந்தா சொல்லலாமடா. சாப்பாடு நேரம் 3 மாதிரியான 3 நேரம் வரை பிரச்சனையும் கஷ்டம். இந்த நாட்டில் என்னால் வாழவே முடியலையடா. படிப்பை பற்றி ஏன்டா கேட்குறா? இந்த நாட்டில் படித்த என்னடா அப்படி யோசனை? அப்பா மோசம் போனதோட 3 தங்கச்சி அம்மா எல்லாரையும் நான் தான்டா பார்க்கணும். அதால் தான் படிப்பை விட்டுட்டேன்டா. கடத்தொழிலுக்கு தாண்டா போகிறேன்னா. உயரத்தொழிலுக்கு போனால் இந்தியன் ரோடு வந்து வலையை விட்டுறாங்க. சரி, கரையில் படுத்தா சுருக்கு வேலையில் முழுமினையை மல்லி கொண்டு போகிறாங்க. சாப்பாட்டுக்கு ஏதாவது பார்க்கத்தானே வேணுமென்று ரோட்டு வேலைக்கு போனால் ஈச தட்டுப்பாடுன்னு சொல்லி அதை எண்ணிப்பாட்டி போட்டாங்கட்டா. பிறகு என்ன உனக்கு சொல்ல என்ன மச்சி? ஐஸ்கிரீம் கம்பெனி ஒன்று நான் காலை வச்சேன். அங்கே நான் காலை வைக்க மாதிரி சங்கரனை நிப்பாட்டி போட்டாங்கட்டா. அதுவும் போயிட்டு இப்போ 2 நாளாக மீசம் வேலைக்கு தாண்டா போய்க்கொண்டு நிற்கிறேன். இன்றைக்கு வேலைக்கு போக சீமேந்தி விளையாடுன்னு சொல்லி வேலையை நிப்பாட்டி போட்டாட்டா. 2 நாள் சம்பளத்தை பண்ணி கொண்டு வீட்டை போய்க்கொண்டு நிற்கிறேன்டா. பொறு மச்சி, பொறு என்னோ கடிதம் மாதிரி ஏதோ இருக்குடா, பார்த்துட்டு அடிக்கிறேன்டா. உருண்டோடும் உலகத்தில் ஓருருண்டை சோத்தை ஏக்கமாய் பார்ப்பவர்களில் நானும் ஒருத்தனாகியுள்ளேன். 75 முதியவனின் வயிற்றில் ஊலமிடும் சத்தம் வார்த்தைகளாக உருமாறி எழுத்துக்களாக கூற விளைகின்றேன். வாழ்வின் வலிகளையும் போராட்டங்களையும் எதிர்கொண்ட வேளையிலும் பசிக்காக போராடும் நாள் பெறுமென கனவிலும் எண்ணியதில்லை. இதற்கு மேல் முடியாது என்று உடலும் மனதும் முணுமுணுத்த வேளையிலே கடிதத்தை எழுதுகின்றேன். இந்நாள் வரையில் எவர் கையையும் இறைஞ்சாது என் கையே எனக்கு சோறளித்து வந்தது. இவ்வாறு என்னை உணவுக்கு கெஞ்சும் நிலையை இந்த நாடே எனக்கு தந்துள்ளது. விலைவாசியின் உச்சம், அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, வேலையின்மை அனைத்தும் ஒரு ஏழை முதியவனின் வயிற்றை காய வைக்கிறது. வேறு வழி ஏதுமின்றி நாதியுமின்றி வேண்டுகிறேன், எனக்கு பசிக்கொரு வாய் சோறு தாருங்கள். இப்படிக்கு புனிதநகர் கற்கோவளம் சுப்பையா. ஐயா, ஐயா, யாராவது இருக்கீங்களோ? உள்ள வாயா. ஐயா, என் பேர் சுமன். நீங்களும் சுப்பையா? சொல்லுங்க ஐயா, நீங்க எழுதின கடிதம் எந்த கையில் தானே கிடைச்சி, அதுதான் நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தேன். எங்க இருந்து போன வாராய்? சரி, அந்த கதிரையை போட்டுட்டே ஐயா. தம்பி, நான் ஒரு கடிதம் எழுதில்லை. இப்படித்தான் ஒவ்வொரு சாப்பாடு வந்துட்டு போயிடும். அப்பா எழுதிருப்பினாம். இப்போயா தனியா ஓய்யா இருக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு என்னையா செய்கிறீங்க? அதையும் கேட்குறேன் போனே. நான் ஒரு சாப்பாடு கடையில் வேலைஞ்சான். அங்கே ஆக்கள் சாப்பாடு தட்டு எடுத்து கடையில் வந்தேன்னா காசு கடையில் ஒரு நாளைக்கு 5 ரூபா தருவாங்க போனே. அந்த 5 ரூபா காசை மருந்தலையும் வாங்கி சாப்பாடையும் பார்த்துட்டு வந்து நான் இப்போ ஒன்றுக்கும் வழியிலாம் போச்சு. எங்களோட அரசாங்கம் சாமான்களை விலையை கூட்டி சாப்பாட்டுக்கே வழியிலாம் மாதிரி பண்ணி போட்டாங்க. நான் வேலைஞ்ச கடையில் கேஷ் இல்லையான்னு சொல்லி கடையை விழுத்து போடி போட்டாங்க. இப்போ அந்த 5 ரூபா காசும் இல்லாமல் மருந்துகளும் இல்லாமல் இருக்குது மூணு. கொஞ்ச நாளைக்கு முதல் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் ரோட்டெல்லாம் வாங்கி விழுந்துட்டேன். ஒரு தம்பி தான் சாப்பாடு தந்து வீட்டை கொண்டு விட்டுட்டு போனவன். அப்பையில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சாப்பாடு வந்துட்டு போயினோம். அது போல தான் இன்னைக்கு நீ சாப்பாடு தாராய். சரியா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் அந்த பக்கம் வந்தால் கட்டாயம் வந்துட்டு போகிறேண்ணா. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம்.